strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிசிஎஃப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கிரிக்கெட் நியூஸ் நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ முதல்ல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் நியூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 1 முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வான பொசிஷனில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் டே 1 அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். 358 for 7. ஸோ தே ஆர் லுக்கிங் இன் குட் பொசிஷன். பட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட் ஆஃப் அ சர்ப்ரைஸுங்க. ஏன்னா லார்ட்ஸில் அதுவும் நல்ல கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது, விக்கெட்டு, டாஸ் வின் பண்ணி எதுக்கு போலிங் எடுக்கணும், பிட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் நான். ஏன் இப்படி ஒரு டிசிஷன் தனஞ்சய் டி செல்வா எடுத்தாரு? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு. ஓகே, நியூ பால் கொஞ்சம் அதிகமாக அலையும் ஓல்ட் டிராஃபர்ட்ல. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது பிட் ஆஃப் அ லாஜிக். பட் இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஆஃப் டிஃபென்சிவான ஒரு டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். கடைசியில் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்னதான் அவங்களோட போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் இனிஷியலாக சூப்பராக போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், த கரண்ட் பர்சன் ஹூஸ் இன் சூப்பர் ஃபார்ம் வேர்ல்ட் கிரிக்கெட்ல, எஸ்பெஷலி இன் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் களை கட்டிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் 143 அடிச்சாரு. அவரோட 33rd டெஸ்ட் 100 அலிஸ்டர் குக்கை ஈக்குவல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் 100ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல 10th பொசிஷன்ல இருக்காரு. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் அவரோட டோட்டல் ரன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் மோர் தென் 12,000 ரன்ஸ். இன்னும் அவருக்கு 3,000 ரன்ஸ் தான் ரிக்வயர்டு சச்சின் டெண்டுல்கரோட டோட்டல் டெஸ்ட் ரன்ஸை பீட் பண்றதுக்கு. இந்த வே ஜோ ரூட் ஆடுறத பார்த்தா கண்டிப்பா இன்னும் ஒரு 2 வருஷத்துல அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த ரெக்கார்டை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்க போகுது. சி வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஜோ ரூட்டுங்க. நான் வந்து பர்டிகுலரா இந்த மேட்சை பத்தி நான் ரிவ்யூ பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோ ரூட்டோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஜோ ரூட்டோட அந்த கன்சிஸ்டன்சியை பாராட்டி ஆகணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் நம்ம வந்து இந்த ஃபேப் 4ன்னு சொல்லிட்டு இருந்தோம், புரியுதா உங்களுக்கு? யார்? ஸ்டீவ் ஸ்மித், ஜோ ரூட், கேன் வில்லியம்சன் அண்ட் விராட் கோலி. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டை தவிர மற்ற 3 பிளேயர்ஸுமே கொஞ்சம் ஃபேடட் ஆயிட்டாங்க. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் டு சம் எக்ஸ்டென்ட், ஏன்னா ஒரு ஓப்பனிங் இறங்கினதுல தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி இருக்கும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. கேன் வில்லியம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாரு. திருப்பி ரீசெண்டாக ஒரு 2 செஞ்சுரி ஏதோ போட்டாரு. பட் ஸ்டில் அந்த ஃபேப் 4 அளவுக்கு அவங்க பெருசாக விளையாடல. அண்ட் ஆப்வியஸ்லி விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அடிக்கல. ஏன்னா எப்பயோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 27 டெஸ்ட் ரன்ஸ் டக்கு டக்குன்னு அடிச்சிட்டாரு. அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஒரு செஞ்சுரி போட்டாரு. அண்ட் ஓவராலா இப்போ 29 டெஸ்ட் ரன்ஸ்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டவுன் ஸ்லைடு இருந்தது. விராட் கோலியா இருக்கட்டும், கேன் வில்லியம்சனா இருக்கட்டும், இல்ல இப்போ ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும். பட் ஜோ ரூட் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேப் 4 நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துல ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்லயோ ஏதோ ஐ திங்க் மோர் தென் 1600 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட்டுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோ ரூட் வந்து சும்மா அவங்க ஹோம்ல மட்டும் அடிக்கிறவர் கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட்டுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி. ஸோ ஒரு மிகப்பெரிய தூண் ஃபார் இங்கிலாந்து டெஸ்ட் டீம் அவர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கேப்டன்ஷிப்லாம் அவர் எப்பயோ வெளியில வந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ பிளேயரா ஃப்ரீ மைண்டோட சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த 143 வந்து டெரிஃபிக் இன்னிங்ஸ்ங்க. கண்டிப்பா ஸ்ரீலங்கா கடுப்பாயிருப்பாங்க. ஏன்னா சூப்பரா போலிங் போட்டு 3 விக்கெட்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இங்கிலாண்டை கொஞ்சம் லைட்டா அப்படி ஷேக் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் இங்கிலாந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிட்வீன் ஜோ ரூட் அண்ட் ஹாரி ப்ரூக். என்னதான் ஹாரி ப்ரூக் அவுட் ஆகினாலும் இன்னொரு பக்கம் ஸ்மித் அவரு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு. 21ல அவுட் ஆயிட்டார். பட் அவரும் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாரு ஜோ ரூட்டோட. பட் அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து கஸ் அட்கின்சன் ஓக்ஸ் கூட சீப்பா அவுட் ஆயிட்டாரு. கஸ் அட்கின்சன் இறங்கி ஒரு சூப்பர் நாக் விளாடினாருங்க. அவரை பார்த்தா டைலண்டர் மாதிரி தெரியல, இட் சீம்ஸ் டு பி டீசென்டான ஒரு பேட் மாதிரி தெரியுது. அண்ட் அவர் வந்து 74 நாட் அவுட். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல அவ்வளவு சூப்பரா போட்டாங்க, செகண்ட் செஷன் கூட டீசெண்டா போட்டாங்க, தேர்ட் செஷன்ல இங்கிலாந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். என்னதான் ஜோ ரூட் அவுட் ஆனாலும் ஒரு எண்ட்ல கஸ் அட்கின்சன் வந்து பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா விளாடினாரு, 74 நாட் அவுட். அண்ட் பாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 20 நாட் அவுட். இந்த டெய்லண்டர்ஸை எவ்வளவு சீக்கிரம் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் பண்றாங்க டே 2ன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். மோர் தென் 400 ரன் மேல இங்கிலாந்து அடிச்சாங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஸ்ரீலங்கா டு கம் பேக் இந்த டெஸ்ட் மேட்ச்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஸ்ரீலங்காவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ பால்ல கொஞ்சம் நல்லா போட்டாங்க. குமாராவா இருக்கட்டும், ஆஸ் யூஷுவல் அசிதா பெர்னாண்டோ வாஸ் சோ எஃபெக்டிவ். குமாராவும் சூப்பரா போட்டாரு. 2 விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா மிலான் ரத்னாயகி அவரும் கொஞ்சம் நல்ல ஸ்பெல் போட்டாரு. இன் பிட்வீன்ல 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் ஜெய்சூர்யா டே 1 நீங்க லார்ஜ் விக்கெட்ல எல்லாம் பெரிய பர்ச்சேஸ் இருக்காது, டேர்னும் இருக்காது, ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்டில் அவரையும் ஈஸியா விளையாடிட்டாங்க தான் சொல்ல முடியும். அண்ட் லாஸ்ட் செஷன்ல கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா லீக் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. அது கிளியரா தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அவங்க மேட்ச் முடிப்பாங்கன்னு பார்த்தா கஸ் அட்கின்சன் வந்து 74 அடிச்சது பிரச்சனை இல்லை. அவர் என்ன பேஸ்ல அடிச்சிருக்காருன்னு பாத்துக்கோங்க.
கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே கிரிக்கெட் மாதிரி விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ டே ஒன்லேயே 358 ரன்ஸ். ஐ திங்க் இங்கிலாந்து ஆர் இன் கமாண்டிங் பொசிஷன். கண்டிப்பா பிட் ஆஃப் கன்சர்ன்ஸ் இருக்கும். டேனியல் லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி இங்கிலாந்துக்கு இப்பெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அது விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கு. ஏன்னா ஜாக் கிராலி இன்ஜுரி ஆயிட்டாரு, அவரோட பொசிஷன் தான் இவர் வந்திருக்காரு. பட் விளையாடுனவருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன கிளிம்ஸ் காமிச்சிருக்காரு தவிர ஒரு பெரிய நாக் அவரால் விளையாட முடியல. பென் டக்கெட் ஆஸ் யூஸ்வல் அவர் டப்புன்னு அடிப்பாரு. அண்ட் பிட் ஆஃப் பிக் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓலி போப்போட ஃபார்ம்ங்க. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல 6 ரன் தான் அடிச்சாரு, இந்த மேட்ச்லயும் வெறும் 5 ரன் தான் அடிச்சாரு. ஸோ அவரோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட் ஆஃப் கன்சர்னா இருக்கு. பார்க்கலாம் இன்கே செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்துக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா விளையாட அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலாந்து அவர் டிரைவர் சீட் பார்க்கலாம் டே 2 எப்படி அமைய போகுது. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங், நோ டவுட் அபவுட் இட். அண்ட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் ராவல்பிண்டி தான். அன்பார்ச்சுனேட்லி கிளைமேட் சரியில்லை. டே 1 வந்து பாத்தீங்கன்னா வாஷ்ட் அவுட் ஆயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் பாகிஸ்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க WTC எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா அவங்க இருக்கிற நிலைமையில இப்ப பங்களாதேஷோட சீரிஸ் தோத்தாங்கன்னா அது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட் பேக் அவங்களுக்கு அமைஞ்சிடும். ஏன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் டிரா ஆனா போதும் பங்களாதேஷ் அனதர் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிடுவாங்க அவையில போய் ஒரு சீரிஸ் வின் பண்றது. ஸோ இன்னும் 4 days தான் இருக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டஃப், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஷஹீன் அஃப்ரிடி அந்த பர்டிகுலர் மேட்ச்ல டிராப் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் எஸ் அவர் குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறந்துச்சா பிறக்க போதா அந்த நியூஸ் நான் பார்த்தேன். மேபி அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் டிராப்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், பாகிஸ்தான் டீமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதனால அவங்களோட கிரிக்கெட் டீம் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தெரியுது. ஜேசன் கில்லஸ்பிக்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நீ முதல்ல ஸ்கில்ல டெவலப் பண்றியோ இல்லையோ, முதல்ல இந்த மாதிரி டீம், இந்த மாதிரி பாகிஸ்தான் டீம்ல வந்து ஒரு யூனிட்டியை கிரியேட் பண்ண, அதுவே உனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா கில்லஸ்பி கத்து வந்திருப்பாரு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த 4 days மேட்ச் நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பிக்சர்ஸும் பாருங்க, தூக்கி ராவல்பிண்டியிலே 2வது டெஸ்ட்டும் வச்சிருக்காங்க. அதான் மழை சீசன்றது கிளியரா தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு முல்தான் இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருக்கலாம். பட் இட் ஹேப்பன்ஸ். பாகிஸ்தான் அவங்களே தான் அவங்க மண்டையில முன்னவாரி போட்டுக்கிறாங்க. பங்களாதேஷ் அப்படியே உட்காந்து பிளேயர்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆவாங்க, எந்த டவுட்டுமே இல்லை. இந்த மேட்ச் என்னடா டிரானாலும் பரவாயில்ல, நம்ம சீரிஸ் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் 4 days நடந்ததுன்னா என்ன வேணாலும் ஆகலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். டேவிட் மெலான் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எஸ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இன் ஒயிட் பால், அது எந்த டவுட்டுமே இல்லை. ஒன் டே கிரிக்கெட்டா இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டா இருக்கட்டும், நம்பர் 1 T20 பிளேயரா இருந்திருக்காரு ரேங்கிங்ஸ்ல. ஒன் டேலையும் நல்ல லெவல்ல இருந்திருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் அவர் ஆவரேஜ் 27 தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பெருசா விளையாடுனது இல்லை. அண்ட் டேவிட் மெலான் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா லேட்டா தான் என்ட்ரி கொடுத்தாருங்க ஆக்சுவலா இங்கிலாந்து நேஷனல் டீமுக்கு. பிகாஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சவருக்கும் ஐ திங்க் ஹி ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் ஒயிட் பால் கிரிக்கெட்னு கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும் மக்களே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேயர். ஸோ அவர் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஷெனான் கேப்ரியல் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர், உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியாவோடலாம் சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த டைம்லேயே அவருக்கு ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்தது. பட் நியூ பால்ல சூப்பரா போடுவாரு. அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் பரீந்தர் ஸ்ரான், இவர் வந்து பாத்தீங்கன்னா 6 ஒன் டே விளையாடிருக்காரு, 2 T20 விளையாடிருக்காரு. ஜிம்பாவேவோட தான் விளையாடினாரு இனிஷியலா ஆக்சுவலா T20ஸ்லாம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஒரு 2 ODIs விளையாடினாரு. அப்புறம் ஜிம்பாவேவோட விளையாடினது ஆஸ்திரேலியா ஜிம்பாவேவோட தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஜுரி ஒரு மிகப்பெரிய கன்சர்னா வந்து அவரோட கெரியர்ல வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட்பேக் அவருக்கு. IPL சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்குலாம் ரெப்ரசென்ட் பண்ணாரு, மும்பை இந்தியன் ஸ்குவாட்லாம் இருந்திருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரி ஒரு மிகப்பெரிய கன்சர்னா வந்து அமைஞ்சிருச்சு. அதனால டொமஸ்டிக் கிரிக்கெட்ல கூட அவரோட கெரியர் அவரால் ப்ரொலாங் பண்ண முடியல. பிட் ஆஃப் சேட் அண்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்றது. அண்ட் இன்னொரு பக்கம் வில் பொக்கோவ்ஸ்கி, அவர் வந்து 26 இயர்ஸ்லேயே ரிட்டையர் ஆயிட்டாரு. உங்களுக்கே நல்லா தெரியும், இஸ் அ வெரி டேலண்டட் ஆஸ்திரேலியன் பிளேயர். இந்தியாவோட டெபியூலாம் பண்ணாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட் எடுத்து பாருங்க, சூப்பர் ஆவரேஜ் வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஸ்கோர் மோர் தேன் ஆல்மோஸ்ட் 1300 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஃபென்டாஸ்டிக் பிளேயர், நல்ல ஒரு ஃபியூச்சர் ஃபார் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்கஷன், தலையில அடி வாங்குறது ஒரு வேலையாவே போயிடுச்சு. அது வந்து ஏன் இவருக்கு இப்படியாவது எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு பக்கம் எனக்கு ஒரு பயமும் வந்துச்சு. எப்படி ஒரு பிளேயருக்கு வந்து தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு? கன்கஷன்றது ஒரு வாட்டி நடக்கலாம், இல்ல 2 வாட்டி நடக்கலாம் மேக்சிமம். இவர் கிட்டத்தட்ட 13 முறை நடந்திருக்குன்னா நிஜமாவே அது லுக் சோ ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்லங்க. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ், ஹெட்லியா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த ரீசனுக்காகவே அவர் வந்து ரிட்டையர் ஆனது இந்த யங் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அனதர் சேட் எண்ட் தான் நான் சொல்ல முடியும். சச் அ டேலண்டட் பிளேயர், ஒரு நல்ல டேலண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுவோம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இது ஒரு சேடான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம IPL நியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சஞ்சீவ் கோங்காவும் சரி KL ராகுலும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது LSG ஓனர் அண்ட்
எல்எஸ்ஜி கேப்டன் கேஎல் ராகுல் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. கேஎல் ராகுல ரீடைன் பண்ண போறாங்களா எல்எஸ்ஜின்னு. எல்எஸ்ஜி ஓனர் இன்னும் 3 மாசம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் லெட் வெயிட் அண்ட் சி. எனக்கு என்னவோ மோஸ்டா கேஎல் ராகுல் ஆப்ஷன்ல தான் போவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் சில ரூமர்ஸும் கிளம்பிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 ரிட்டென்ஷன் அண்ட் 2 ஆர்டிஎம் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி முன்னாடி 100 crores இருக்கும் எல்லா பிரான்ச்சைஸிக்கும் பட்ஜெட், எக்ஸ்ட்ரா 10 crores கொடுக்குறாங்க. ஐ திங்க் இது உண்மையான விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த அன்கேப்டு பிளேயர் அனௌன்ஸ் பண்றது 5 years ஆகி ரிட்டையர் ஆகுறது சிம்பிளி அது MS தோனிக்காக தான். ஸோ அது வந்து நடக்க போதா அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நடக்க போகுதுன்னு அதுவும் சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா IPL அப்டேட்ஸ் இல்லை. ஐ திங்க் நாளைக்கு இல்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன்ஸ் எவ்வளோன்றத BCCI சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டீம் பக்காவா அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் உமன்ஸ் கேரபியன் பிரீமியர் லீக் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்படோஸ் ராயல்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ கேப்டன் பை ஹேலே மேத்யூஸ் சூப்பராக விளாண்டாங்க. இட்ஸ் லோ ஸ்கோரிங் கேம் ஃபைனலில். ஸோ திங்க் 3 முறை வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான். ஸோ செம்ம டாமினேட், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொரு பக்கம் மென்ஸ் கேரபியன் பிரீமியர் லீகும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்டிகுவா வர்சஸ் சென்ட் கிட்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. சென்ட் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 ball 1 run டு வின் த்ரில்லிங்காக வின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வித் 1 wicket இன் ஹேண்ட். மார்க்கியும் சரி அவரோட கொலீக் ஷம்சி 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி கேமை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் பால் 1 ball 1 run டு வின் இருக்கும்போது சூப்பராக தட்டி ஒரு சிங்கிள் எடுத்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. ஜகீர் கான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா LSGயோட மென்டார். அதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் கோயிங் அரௌண்ட், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஜேக்கப் போரமும் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. இதுக்கு முன்னாடி ஜெகர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஜேக்கப் போரம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் ஃபார் நியூசிலாந்து. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஹார்ட் ஹீட்டர். CSKலாம் விளையாடி இருக்காரு இனிஷியல் பீரியட்ல 2008 and 9 அந்த பீரியட்லாம் CSK விளையாடிட்டாரு. சூப்பராகவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு லோவர் ஆர்டர்ல. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கிரிக்கெட்டிங் நியூஸ். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது கிரிக்கெட் நியூஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அண்ட் நம்ம லைவ் ஷோல மறக்காம நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுல ஒரு சின்ன கான்டெஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன். பெஸ்ட் 3 கமெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடென்டிஃபை பண்ணி எல்லா லைவ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் யார் இந்த 3 வின்னர்ன்றதை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 வின்னர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் தாராளமாக கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டனும் வந்து ரெடியாக இருக்கு. ஸோ நான் யாரையுமே கம்பல் பண்ணலை, இல்லை ஃபோர்ஸும் பண்ணலை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட CCF டீமில் ஒரு மெம்பராக அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.